அந்த கரணங்களில், அதாவது அகத்தில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை யார் குடுத்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் தான் குடுத்திருக்கிறாரு. நமக்கு அது தெரியும். எல்லா மனுஷங்களோட உள்ளத்திலும் ஆண்டவர் ஞானத்தையும், புத்தியையும் வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகும் விதமே நமக்கு ஆச்சரியத்த கொடுக்குது. இதிலும் அந்த பிஞ்சு குழந்தையின் உள்ளத்துல ஆண்டவர் ஞானத்தையும், புத்தியையும் அழகா அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. மனுஷங்களோட உள்ளத்துல ஆண்டவர் அந்த உணர்வையும், புத்தியையும், ஞானத்தையும், அறிவையும் வைத்திருந்தாலும் கூட, ஆண்டவரோட உதவி இல்லாம, ஆண்டவரோட நடத்துதல் இல்லாம, அதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான காரியம். அதனால அந்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே, ஞானமும், உணர்வும் என்னோட வாழ்க்கையில சரியா செயல்படணும். அதனால என்னை உணர்வுள்ளவனா மாத்துங்கன்னு சொல்லி தாவீது போல நம்ம கேட்கும்போது, அவர் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவார்.